மக்கள் வாலிபர்கள், நீங்க வாலிபர்கள் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எவ்வளோ காரியம் பண்ணலாம். ஆனா இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க வாலிபர்கள், தாய்மார்கள், சிறு குழந்தையோட தூக்கிட்டு போய் வந்தார்கள். பெரியவர்கள், திரளான ஜனங்கள். வாசிங்க, மேலும் வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருத்தன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவன் கேட்டான். ஒரு குஷ்டரோகினாக்கா அந்த வியாதி இப்போ வந்து அதிகமா நம்ம பாக்குறது இல்லை இல்லைங்களா? இருந்தாலும் நான் சின்ன வயசுல வளரும் போது பெங்களூர்ல வளர்ந்தேன். அப்போ அந்த இடத்துல நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது, வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி கொஞ்சம் குஷ்டரோகி உட்காந்துருப்பாங்க. அங்க வந்து பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நான் வந்து பல நாள் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுனால ஒருத்தர் எனக்கு வந்து நண்பர் ஆயிட்டாரு, ஒரு குஷ்டரோகி. அப்ப என்கிட்ட வந்து ஏதாச்சும் அந்த காலத்துல 5 பைசா 10 பைசா பெரிய காசு. நான் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்தேன். எப்பயாச்சும் என்கிட்ட காசு இருக்கும் போது 5 காசு 10 பைசா அவர்கிட்ட கொடுப்பேன். குஷ்டரோகிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ணே நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். நல்லா இருக்கும் தம்பி அப்படின்னு. ஒரு நாள் அவர் என்னை பார்த்துட்டாரு. நான் அந்த பக்கத்துல போயிட்டே இருக்கிறேன். பாக்கெட்ல கை விட்டு பார்த்தா காசு இல்லை எதுவுமே. ஐயோ அண்ணனுக்கு ஒன்னும் கொண்டாடலன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நலுங்கி அப்படியே போயிடலான்னு பார்த்தா, தம்பி வா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னாரு. நல்லா இருக்கிறேன் அண்ணே அப்படின்னேன். அண்ணே இன்னைக்கு ஒன்னும் கொண்டாடல அப்படின்னேன்.